வர 17ஆம் தேதி ஐபிஎல் தொடங்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த சந்தோஷத்துல தான் ஒரு துக்கமான விஷயமே ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாருமே அவைலபிள் கிடையாது. குறிப்பா சொன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா அவங்க 2 பேருமே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதனால பேலன்ஸ் இருக்கிற ஐபிஎல் போட்டியில கலந்துக்க முடியாது அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஓடிஐ மேட்சஸ் நடக்க போகுது. அதனால அவங்களும் கலந்துக்குவாங்களா அப்படின்றது டவுட் தான். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு வீரர் வெளியே போறாரோ அவருக்கு மாற்றா ஐபிஎல் ஏலத்துல கலந்துகிட்டு எந்த ஒரு டீமாலும் எடுக்கப்படாத பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டா உள்ள கொண்டு வருவாங்க. அப்படி மாற்று வீரரா வரக்கூடிய அந்த பிளேயர் ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டையும் மாத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவர் மாத்திட்டாரு அப்படின்னா அது அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் தான். ஆனா அது இந்த வருஷத்துக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னா, மாற்று வீரரா வரக்கூடிய அந்த பிளேயர் அவரோட வேலை முடிஞ்சதும் அவரை அந்த அணி நிர்வாகம் தக்க வைக்க முடியாது அப்படின்ற அப்டேட்டை பிசிசிஐ எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. மாற்று வீரரா வரக்கூடிய பிளேயர் ஒருவேளை நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா அது அந்த டீமுக்கு ஓகே. ஒருவேளை நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு இருந்தாலும் அவரை தக்க வைக்க முடியல அப்படின்னா அது அந்த டீமுக்கு ஸ்வாகா.